எல்லாருமே ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்குறோம் அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்கான்னு பார்த்து தான் வாங்குறோம். இன்னைக்கு நிலைமைக்கு பட்ஜெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரோட ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் பிளஸ் AMOLED டிஸ்பிளேவோட ஒரு பட்ஜெட்ல வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா போட்ல இருந்து இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மாடலோட நேம் அல்டிமா குரோனோஸ் அப்படின்றது தான். மேல மேட் இன் இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்டோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணா பேக்கிங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் பிரிச்சிடலாம். கீழே இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்காக USB மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்சோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வாட்சோட டாப்ல இருக்கக்கூடிய கிளாஸ் பாத்தீங்கன்னா 2D கர்வ்டு டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடும் சைடு ஃப்ரேமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராப்ஸ் அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. நார்மலா ஸ்ட்ராப் பாத்தீங்க அப்படின்னா டிட்டாச்சபிள் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிலிக்கான் டைப் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பிரீமியமா உங்களுக்கு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டீல் பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செயின் டைப்ல உங்களுக்கு வரும். அதுவே உங்களுக்கு லெதர்ல வேணும் அப்படின்னா பிரவுன் லெதர் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இந்த மாதிரி நார்மல் சிலிக்கான் டைப்லயே வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் பிளாக், கூல் கிரே, டீப் பர்பிள், மிஸ்டிக் டீல் அப்படின்ற கலர்லயுமே லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுன்றதை சூஸ் பண்ணிக்கங்க. பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா முன்ன பின்ன இருக்கும். அண்ட் வாட்ச்ல IP67 ரேட்டிங் கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயும் போட்டு நல்லா அலசி பார்த்தாச்சு. IP67 அப்படின்னும் போது தண்ணி பட்டாலும் வாட்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்க மலையில் நினைஞ்சாலும் கூட வாட்சை வியர் பண்ணிட்டே இருக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த வாட்ச்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்சோட டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதுக்கான 2 ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இன்னொன்னு வாட்சோட சைஸ் 1.96 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலை விட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறது அது பார்க்கும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் டிஸ்பிளே பெருசா வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும். வாட்சோட பிரைட்னஸ் லெவல் 650 nits வரை கொடுத்துருக்காங்க. நல்லாவே பிரைட்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நம்ம பாக்குற நேரம் தவிர வாட்ச் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா பாக்குறவங்க என்ன ஆஃப் ஆன வாட்சை கட்டிட்டு இருக்கான்னு தோணாம இருக்கிறதுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு எப்பயுமே நீங்க வந்து டைமை பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாட்சை கொஞ்சம் லுக் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த வாட்ச் ஃபேஸஸ் தான். சோ அதுலயும் நீங்க வந்து டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 100+ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாம நீங்களே DIY டைப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் செட் பண்ண முடியும். ஸோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது, உங்க ஃபேஸை செட் பண்ணனாலும் பண்ணிக்க முடியும். கலர் சேஞ்ச் பண்றது, ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது, குறிப்பா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான எலமெண்ட் ஆட் பண்றது கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது வாட்சை வியூ பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சனலா கஸ்டமைஸ் பண்ண ஃபீல் நல்லாவே கொடுக்குது. டிஸ்பிளேயோட ஓவரால் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் எல்லாம் பாக்குறது கூட நல்லா ஷார்ப்பாவே வியூ பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேரா இந்த டிராஃபிக்ல நிக்கிறோம், போன் எடுத்து பேச முடியாது, அந்த மாதிரியான டைம்ல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரும், ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பேசிக்கா நீங்க யாருக்காவது கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பேட்லயே டைப் பண்ணி நீங்க வந்து கால் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு 10 கான்டாக்ட்ஸ் வந்துட்டு நீங்க வாட்ச்லயே டைரக்டா சேவ் பண்ணிக்கலாம். கால் பண்றது டைரக்டா வாட்ச்ல இருந்தே கிளிக் பண்ணி ஈஸியா நீங்க காலும் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம கால் ஹிஸ்டரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கால் பேசிக்க முடியும். அண்ட் குயிக் ரிப்ளை ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் குயிக்கா ரிப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த குயிக் ரிப்ளை ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்கமிங் கால் வருது அப்படின்ற பட்சத்துல டைரக்டா வாட்ச்லயே அட்டெண்ட் பண்ணி பேசிக்க முடியும். ஒரு சின்ன சாம்பிள் எப்படி இருக்குன்றதை கேட்டு பாருங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன பண்ற? இப்பதான் தம்ப்நெயில் முடிச்சேன். அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சா? மாறி போய் பேசிட்டு வெளியில தான் நின்னு பேசுறேன். கதவோட தம்ப்நெயில் வைக்கிறேன். பேசுறது கிளியரா கேக்குதா? நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா இருக்கா? இதுலயுமே நல்லா லவுடரா தான் இருக்கு கேக்குறதுக்கு. நான் பேசுறது லவுடரா இருக்கா? நல்லா லவுடரா இருக்கு. சரி, ஓகே ஓகே ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 700+ ஆக்டிவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 20 ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதை தவிர வேற ஏதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இவங்களோட போட் கிரஸ்ட் ஆப்புக்குள்ள போனீங்க அப்படின்னாலே நீங்க கஸ்டமைஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வேணுன்ற ஆக்டிவிட்டியை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிங்க்ரோனைஸ் ஆயிட்டு உங்களுக்கு வாட்சுக்கு வந்துடும். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்ட் பை மோட் கிட்டத்தட்ட 30 நாள் இருக்கும் அப்படின்றாங்க. அதிகமா வாட்ச் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், அப்பதான் எடுத்து கட்டுவேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வாட்சை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு ஓரமா வச்சீங்க அப்படின்னா 30 நாள் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் குறைஞ்சு 30 நாளைக்கு மேலதான் வந்து ஆஃபே ஆகும்.
கட்டாம ஓரமா வைக்கிறதுக்கு எதுக்கு ப்ரோ வாட்ச் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வாட்ச் அடிக்கடி யூஸ் பண்ணாம எப்பனாவது யூஸ் பண்றவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா வாட்ச் ஆஃப்ல இருக்கும், அகைன் சார்ஜ் போட டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக ஒரு 30 நாள் நிக்குது அப்படின்னும் போது டக்குன்னு எடுத்து கையில கட்டும் போது சார்ஜ் இருக்கணும்ல, அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பை மோட்ல 30 நாள் இருக்குன்றாங்க. ஸோ இது தவிர வாட்சை கொஞ்சம் நார்மலா தான் யூஸ் பண்றீங்க, அப்பப்ப டைம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் ப்ரோ யூஸ் பண்றேன் அப்படின்னா 7 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே இந்த ப்ளூடூத் காலிங்ல எனேபிள் பண்ணி எல்லா வர்ற கால் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி இதுலயே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சார்ஜ் நிற்கும். சப்போஸ் ரெகுலரா என்னால சார்ஜ் எல்லாம் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க பவர் சேவிங் மோட் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். சப்போஸ் நீங்க கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் அதிகமா பாப்பீங்க அப்படின்னா லைவ் ஸ்கோரே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆப் மெசேஜோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். அண்ட் மற்றபடி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு நாளைக்கு நடக்கிறீங்க, கலோரிஸ் எவ்வளவு பர்ன் ஆகுது அப்படின்றதையும் வியூ பண்ணிக்க முடியும். செடென்ட்ரி அலர்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்க, உட்காந்து ரொம்ப நேரம் டிவி பாக்குறீங்க அப்படின்னா எப்பா கொஞ்ச நாள் எந்திரிச்சு உடம்புக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அலர்ட் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இன்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கனால நீங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதுல ஆக்டிவேட் பண்ணிட்டு கூகுள் அசிஸ்டன்ட்டோ இல்ல வந்து சிரியோ நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சோ மத்த யூட்டிலிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா நீங்க ரிமைண்டர் செட் பண்ணோம் அப்படினாலுமே வாட்டர் ரிமைண்டர் இந்த மாதிரி ரிமைண்டர் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் மட்டும் பண்ணிக்கலாம். சாங் கேக்குறீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டவுன் பண்றது, நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போறது, பாஸ் பண்றது, ப்ளே பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு குறையா தோன்றது வாட்ச்லயே வந்து ப்ளே பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இருந்ததுன்னா இருக்கு பாரு அப்படின்னு 10 பேர்ட்ட காட்டுவோம்ல, அது இல்லாம போச்சு, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நெக்ஸ்ட் கேமராவோட சட்டர் கண்ட்ரோல், அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமர், வெதர் செக் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பா வாட்ச் எங்கனாவது இருக்கு அப்படின்னா போன் மூலியமா கண்டுபிடிக்கிறது. போன் கையில இருக்கப்ப வாட்சை காணாமன்னா வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு போன் மூலியமா கண்டுபிடிக்கிறதுக்கு குழப்பிட்டேனா. சப்போஸ் வாட்ச் எங்கேயோ வச்சிட்டீங்க அப்படின்னா போன் மூலியமா வாட்சை கண்டுபிடிச்சிக்கலாம். வாட்ச் கையில இருக்கப்ப போனை காணா அப்படின்னா வாட்ச் மூலியமாவே போனையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் செக் பண்ணிக்கலாம். SpO2 லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிக்க முடியும். நீங்க தூங்குறது எந்த லெவல் தூங்குறீங்க அப்படின்றதையுமே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கும். வாட்ச்லயே இது எல்லாத்தையுமே வியூ பண்ற மாதிரி நீங்க டைரக்டா வந்து ஆப்லயுமே வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்க குறிப்பா எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோரும் கொடுப்பாங்க. அண்ட் எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஸ்கோருமே நீங்க பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபைனலா பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்ப்ளே சைஸும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. மற்றபடி என்னெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபீச்சர்ஸ் இருக்குமோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு நீங்க அந்த சிலிகான் ஸ்ட்ராப் வாங்குறீங்க அப்படின்னா 2600 பிரைஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் பிரீமியமா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது இல்லைன்னா லெதர் டைப்ல இருக்கு. இது சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2800 வரைக்கும் வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 200 எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்டான வாட்சா தான் வந்து கொடுத்திருக்காங்க. இது நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான்ல அவைலபிள் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.